ஒரு பக்கம் இஸ்ரேல் படையும் அமெரிக்க படையும் ஈரானை கதிகலங்க வச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசியும் சும்மா சொல்லக்கூடாது, ஒத்தையா நின்று எந்த அளவுக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்க முடியுமோ இருந்துகிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க இப்போ ஐஆர்ஜிசி. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த அரேபியன் கல்ஃப்ல இருக்க ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் ஷிப்பு, இஸ்ரேலோட கண்டெய்னர் ஷிப்பு, இதை நாங்க பேலிஸ்டிக் மிசைல் மூலமா வெற்றிகரமா அடிச்சிட்டோன்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த யுஏஇ கோஸ்ட்டுக்கு அருகில் இருக்க யூஎஸ் மெரைன்ஸை நாங்க ட்ரோன்ஸை வச்சு ஹிட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் மெரைன்ஸை இப்போ அடிஷனலாக வரவழைக்கப்பட்டாங்களே, அவங்களும் என்னவோ தெரியல. மூணாவதா பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் நாங்க அடிச்சு காலி பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க ட்ரோனை பேஸ் பண்ணி. இதான் தாண்டி குவைத்தில் இருக்க யூஎஸ் பேஸ் இருக்குல்ல, அங்க இருக்கிற 2 அட்வான்ஸ்ட் ஏர்லி வார்னிங் ஏர் டிஃபென்ஸ் ரேடார்ஸை நாங்க அடிச்சு முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் சொல்லுது பாருங்க, இதெல்லாம் அடிச்சிட்டோம் கதையை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு, அதை நம்ம நம்புறதா இருந்தா சாட்சாத் இதே நம்மளா நினைக்கிறேன். ஓகே, ஃபினான்ஷியல் டைம்ஸ் இவங்க ஒரு நியூஸை ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுல என்ன தெரியுமா சொன்னாங்க, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கார்ல பீட் ஹெக்ஸெத், இவரோட புரோக்கர் ஒருத்தர் இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு சில வாரங்கள் முன்னாடியே பெரிய பெரிய மிலிட்டரி ரிலேட்டட் கம்பெனிஸ்ல அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டாப்லையா. இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஹேவியர்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன செய்திகள் வெளியே வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இப்போ ஒரு நாட்டில் ஆயில் விலை மேலே போயிடுச்சு, பெரிய பிரச்சனை, அதுன்னு செய்திகள் வெளியே வந்துச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவாக போகும். அதுவே போர் ஆரம்பிக்குது, நிறைய வெப்பன்ஸ்லாம் தேவைப்படுதுன்ற செய்தி வெளியே வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் இருக்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் மேலே போகும். புரியுதா மக்களே? ஸோ ஈரான் வார் நடக்க போது, பெருசாக நடக்க போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஓகே இந்த ஸ்டாக்ஸ் வரலாம் மேலே போகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு காசை கொண்டு போய் இறக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில். அது போல வேலைகளில் பீட் ஹெக்ஸெத் ஈடுபட்டு இருக்கலான்ற மாதிரி ஸ்பெகுலேட்டடா இந்த செய்தியை போட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கிளைம் தெரியுதா? அதாவது ஹெக்ஸெத் தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் சொல்லலை, அவரோட புரோக்கர் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஹெக்ஸெத்துக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சந்தேகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அமெரிக்க ஊடகங்கள் மத்தியில் ஒரு பெரிய நெருப்பை உருவாகிடுச்சு. என்னடா இது பிளான் பண்ணி பண்றாங்களா என்ன, அது இதுன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்க ராணுவ தலைமையகம் இருக்குல்ல பென்டகன், அதோட செய்தி தொடர்பாளர், ஏங்க இதெல்லாம் ஒரு நியூஸ் நம்புறீங்களே அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை பொய் குற்றச்சாட்டுகளை இந்த அரசுக்கு சுமத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த வகையில தான் இந்த குற்றச்சாட்டையும் சுமத்திருக்கீங்க, அடிப்படை ஆதாரம் எதனா இருக்கா, ஏன் இப்படி மிஸ்லீட் பண்றீங்கன்ற மாதிரி அவங்க பயங்கரமா பொறிஞ்செழுந்து பேசியிருக்காங்க. ஹெக்ஸெத் சார்ந்து இப்பேற்பட்ட கிளைமை நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம் மக்களே. ஆனா எப்படி முன் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சோ ஃபினான்ஷியல் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சோர்ஸ் இல்லாம கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. சோர்ஸை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லை யாருமே. ஆனா என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ இதெல்லாம் நம்ம காதுல புது புது செய்தி வந்து வந்துட்டு இருக்குல்ல, ரைட்டு.